ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கடவுளே கிடையாது. ஒரு உலகத்திலே மாத்தின ஒரு புரட்சியாளர். அந்த காலத்துல ஜீசஸ்ட யூத தலைவர்கள் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பொண்ணை நிப்பாட்டுறாங்க. போதகரே, இவங்களை கல்லால் அறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிறாங்க. அந்த திருச்சட்டத்தின்படி என்ன ஆகும் அப்படின்னா, விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்கள கல்லால் அறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஒண்ணு அப்படி கொல்லுங்க அப்படின்ட்டாருன்னா இவருக்கு ஈவு இறக்கமே கிடையாது, இவர் எப்படி நல்ல மனிதர் அப்படின்ட்டு. இல்ல இவரை விட்டுருங்க அப்படின்னாலும் இவர் திருச்சட்டத்தை மதிக்கலன்றுவாங்க. அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? உங்களை எவனாவது ஒருத்தர் ஒருத்தர் இருந்தா அவன் இந்த பொண்ணு மேல கல்லை எறியட்டும் அப்படிங்கிறாரு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாரும் கல்லை போட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, என்னமா இங்க சுத்தி எல்லாரும் உன்னை பார்த்து இப்படி சொன்னாங்களே, எங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க, யார் எங்க போனானே தெரியல, எல்லாரும் உனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா உனக்கு? இல்லைங்க, யாருமே செய்யல, நானும் உனக்கு தீர்ப்பு கொடுக்கல, நீனிமே பாவம் செய்யாத அப்படிங்கிற. அப்ப ஒருத்தரை திருத்தணும் அப்படின்னா தண்டனை கொடுத்து திருப்பணும்னு அவசியம் கிடையாது. சரியான வார்த்தைகள் சொல்லி அவங்கள புரிய வச்சாலே போதும், சரியான முறையில் அவங்க திருத்திடலாம்.